Question number 1. Question number 1. The structure of the intermediate P and major product Q formed in the following reaction sequence are கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருக்கு. நமக்கு செகண்டரி அமீன் பைரோலிடின் கொடுத்துருக்காங்க. இந்த ஆசிட் கேட்டலிஸ்ட் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது லெஸ். ஸோ 2 டைப் ஆஃப் ஈனமீன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் ஈனமீன் ஃபார்ம் ஆகலாம், இந்த பக்கம் ஃபார்ம் ஆகலாம். நமக்கு வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம் தான் ஃபேவர். ஸோ நமக்கு இந்த சைடு ஃபார்ம் ஆகிற ஈனமீன் தான் ஃபேவர். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஈனமீன், ஸோ இந்த ஈனமீன் தான் நமக்கு ஃபேவர். ஸோ லெஸ் சப்ஸ்டிடியூட் பார்க்கும். ஸோ நமக்கு அல்கிலேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அல்கிலேஷன் நமக்கு அல்லைல் புரோமைடு இருக்கு. நமக்கு ஸோ அல்கிலேஷன், ஸோ இந்த பாண்ட் இந்த கார்பன் வழியாக போய் இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த புரோமின் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இங்கே இமினியம் அயான். ஸோ இமினியம் அயான் ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு மெத்தில். ஸோ இந்த இடத்துல அல்கிலேஷன் ப்ராடக்ட், இதுதான் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நமக்கு ஹைட்ராலிஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆவாங்க. சரிங்களா, இந்த ஸ்டெப்லாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களா போட்டுடணும். சரிங்களா, H3O+. ஸோ இதை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நமக்கு கார்பனேட் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸோ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். பாருங்க, பி என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்மீடியட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ நமக்கு இந்த சைடு ஃபார்ம் பாருங்க, மோர் சப்ஸ்டிடியூட் பக்கம் வந்து ஈனமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நாட் ஏ மேஜர் ப்ராடக்ட். ஆப்ஷன் நம்பர் பி பாருங்க, இது வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம் ஈனமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது பாசிபிலிட்டி இருக்கு வர்றதுக்கு. ஸோ இது மோர் சப்ஸ்டிடியூட் பக்கம் ஈனமீன் ஃபார்ம் ஆயிருக்கு. பி வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம் ஃபார்ம் ஆகிறதா மேஜர். நமக்கு டி ஆப்ஷன் பாருங்க, இதுவும் மோர் சப்ஸ்டிடியூட் பக்கம் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்லை இதுவும் லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் தான் ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் அல்கிலேஷன் பாருங்க, இது பாருங்க. ஸோ இந்த கார்பன் போய் இங்கே போய் அட்டாக் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஸ்டெரிக் இருக்கு, நமக்கு தெரியும். இது வந்து SN2. இவங்க இந்த டி ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாண்டு போய் இந்த ஸ்டெரிக் இருக்க பக்கம் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாட் ஃபேவர். ஸோ நமக்கு இங்கே அட்டாக் பண்ணுறது தான் ஃபேவர். ஸோ நமக்கு ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்ட், டி இன்கரெக்ட். என்ன ஸ்டெரிக் பக்கம் அட்டாக் பண்ணி அந்த ப்ராடக்டை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question number 2. The major product X and Y formed in the following reaction. The following synthetic scheme. நமக்கு ஒரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருக்கு. இதில் செகண்டரி அமீன் போட்டிருக்காங்க. கேட்டலிஸ்ட் H+, கண்டிப்பாக தேவை. கேட்டலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது ஈனமீன். நமக்கு ஃபார்ம் ஆகிறது லெஸ் சப்ஸ்டிடியூட் ஒரு பக்கம் இருக்கிற ஈனமீன் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ஈனமீன். ஸோ லெஸ் சப்ஸ்டிடியூட் பக்கம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மைக்கேல் அக்செப்டார் கொடுத்துருக்காங்க. அதாவது காஞ்சிகேட்டட் அடிஷன் ரியேஜன்ட் மெத்தில் வினைல் லிக்விட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோன் பேர் இங்கே வரும்போது இந்த கார்பன் வழியாக போய் நமக்கு காஞ்சிகேட், அதாவது 1,4 அடிஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் நமக்கு O- இந்த இடத்துல மெத்தில், இங்கே ஒரு இமினியம் அயான், இங்கே ஒரு மெத்தில். இந்த புரோட்டான் இங்கே இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரிட்டர்ன் இங்கே வரும்போது இது போய் ஒரு சால்வெண்ட்டில் இருக்க புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். நமக்கு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, நமக்கு இமினியம் அயானை ஹைட்ராலிஸே பண்ணிடும். சரிங்களா, இமினியம் அயானை ஹைட்ராலிஸ் பண்ணுறோம்னா கார்போனைல் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, H+H2O போட்டிருக்காங்க. ஸோ இந்த புரோட்டான் தான் இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ண புரோட்டான். ஸோ இதுதான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் நம்ம அக்வா சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ட்ரா மாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் போகுது. நமக்கு அசிடிக் புரோட்டான் பாருங்க. ஸோ இங்கே இருக்க அசிடிக் புரோட்டான் இருக்கு. ஸோ இங்கேயும் அசிடிக் புரோட்டான் இருக்கு. ஸோ இங்கேயும் அசிடிக் புரோட்டான் இருக்கு. ஸோ நமக்கு இந்த பேஸ் வந்து எங்கே இருக்க அசிடிக் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனா இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் 1 2 3 4 மெம்பருங்க தான் வரும். இங்கே இருக்க கார்போனில் எலக்ட்ரோஃபைலில் போய் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு 4 மெம்பர் ரிங். ஸோ நமக்கு சைக்கிளிக்காக ஃபார்ம் ஆகும்போது 1 5 ஆர் 6 தான் ஃபேவர். இந்த மாதிரி ரிங் சிஸ்டம் தான் நமக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே இருக்க ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் போய் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 4 மெம்பர் ரிங். இந்த இது நாட் ஃபேவரபிள். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 2 3 4. ஸோ இது போய் இங்கே அட்டாக் பண்ணால் நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது 4 மெம்பர் ரிங். ஸோ இது ரொம்ப ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடிய ஒரு ரிங்கு. ஸோ இதனால் இதுவும் அன்ஃபேவரபிள். ஸோ நமக்கு இங்கே இருக்க ப்ரோட்டான் ரிமூவ் பண்ண அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து 1 2 3 4 5 6. இது வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணது அப்படின்னா நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். நமக்கு தெரியும் 5 ஆர் 6 தான் ஃபேவரபிள். ஸோ அப்போ அதுதான் கரெக்ட். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் சோடியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு இங்கே இருக்க ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வரும். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா இங்கே இருக்க கார்பனில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஸோ நமக்கு இங்கே இருக்க ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பனில் அட்டாக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆன கார்பன். இதுக்கு அட்ஜஸ்டன் பொசிஷன் இந்த கார்பனைல் இருக்குது. நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதாவது இன்ட்ராமாலிகுலர் ஆல்டால் ரியாக்ஷன் போயிட்டு நமக்கு E1CP. ஸோ இங்கே இருக்க ப்ரோட்டான் நமக்கு தெரியும் ஆல்பா அண்ட் பீட்டாவில் ஆல்பா பீட்டாவில் ஒரு ஹைட்ராக்சி குரூப் இருந்தால் கூட அது லீவிங் குரூப். E1CP மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் பீட்டா பொசிஷனில் எந்த குரூப் இருந்தாலும் சயனைடு OMe இந்த பீட்டா பொசிஷனில் OMe இருந்தாலும் அது லீவிங் குரூப் தான். OTS இருந்தாலும் அது லீவிங் குரூப் தான். OH இருந்தாலும் லீவிங் குரூப் தான். சயனைடு இருந்தாலும் லீவிங் குரூப் தான். ஸோ என்ன குரூப் இருந்தாலும் மேக்ஸிமம் லீவிங் குரூப் தான் E1CPயை பொறுத்த வரைக்கும். E1E2ல தான் OH இஸ் நாட் ஏ லீவிங் குரூப். இதில் E1E2 ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் OH இஸ் நாட் ஏ பெட்டர் லீவிங் குரூப். ஆனால் E1CP மெக்கானிசத்தை பொறுத்தவரை OH வந்து பெட்டர் லீவிங் குரூப். எப்போ அப்படின்னா பீட்டா பொசிஷனில் இருக்கும்போது. நமக்கு இங்கே பேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இங்கே இருக்க ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து ஏன் E1CP மெக்கானிசம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா E1CP மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் ஆகிற நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஸ்டெபிலைசேஷன் ரெசனன்ஸில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் காஞ்சிகேட்டட் பே. அதான் E1CP மெக்கானிசம் காஞ்சிகேட் பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு இந்த குரூப் எலிமினேட் ஆகி வெளியில் போயிடும். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட். ஸோ நமக்கு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். ஸோ பாருங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இது வரைக்கும் நடந்த ப்ராடக்டில் இதுதான் நமக்கு மேஜர் ப்ராடக்ட். இந்த மெத்தில் குரூப்புக்கு அட்ஜஸ்டன் பொசிஷன் டபுள் பாண்ட் வரணும். பாருங்கள் ஏன் ஆப்ஷனில் பாருங்கள் அட்ஜஸ்டன் பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்குது, வாய்ப்பு இருக்குது இது ஆன்சராக வர்றதுக்கு. நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷனை பாருங்கள் இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள் இந்த மெத்தில் குரூப்புக்கு அட்ஜஸ்டனில் இல்லாமல் இந்த சைடில் இருக்குது. ஸோ இதுவும் இன்கரெக்ட் ப்ராடக்ட். இது பாருங்கள் டி ஆப்ஷனை. ஸோ இதுலேயும் நமக்கு மெத்தில் குரூப்புக்கு இந்த இடத்துல டபுள் பாண்ட் இல்லாமல் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் இன்கரெக்ட். நமக்கு ஆப்ஷன் ஏ அண்டு பியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ரியேஜன் நமக்கு தெரியும். ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக எழுதாமல் உங்களுக்கு எழுதாமல் சிம்பிளாக ஒரு ஆல்பா பிட் அன்சேச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் வச்சு உங்களுக்கு இந்த மெக்கானிசம் போட்டு காட்டுறேன். ஸோ இதோட ரோல் என்ன பண்ணால் இது வந்து சல்ஃபோனியம் மெலைடு. ஏன்னா சல்ஃபர் மேலே பாசிட்டிவ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சல்ஃபோனியம் மெலைடு. இது வந்து இதுமாரி இது இன்கேஸ் பாசிட்டிவ் பாஸ்பரஸ் மேலே பாசிட்டிவ் இருந்தது அப்படின்னா அது வந்து பாஸ்போனியம் மெலைடு. நமக்கு தெரியும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக கார்போனைல் அடிஷன். ஸோ இங்கே அட்டாக் பண்ணும்போது இது O மைனஸாக போயிடும். ஸோ நமக்கு நாட்டிய காஞ்சிகேட்டட் அடிஷன் நீங்கள் அந்த பாயிண்ட்டை வச்சுக்கணும். ஸோ O மைனஸாக போயிடும். இந்த இடத்துல நமக்கு CH2 சல்ஃபர் மேலே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு மெத்தில். ஸோ இங்கே ஒரு மெத்தில் இருக்கு. நமக்கு 2 மெத்தில் தான் இருக்கு. இந்த இடத்துல 2 மெத்தில் தான் வரும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இங்கே அட்டாக் பண்ணும்போது ஸோ இந்த பாண்டு ப்ரோக்கன் ஆகி இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ஈப்பாக்சைடு.
ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது ஒரு ஈப்பாக்சைடு. ஸோ நமக்கு ஃபார்ம் ஆகிறது ஒரு ஈப்பாக்சைடு. ஸோ நமக்கு இதுதான் பாருங்க. ஆப்ஷன் நம்பர் ஏவை பாருங்க. ஏல நமக்கு சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது இன்கரெக்ட் ப்ராடக்ட். சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிறது வந்து சல்ஃபோ ஆக்சோனியம் மைலைடா இருந்தது அப்படின்னா இங்கே சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகும். இது வந்து வெறும் சல்ஃபோனியம் மைலைடு. ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈப்பாக்சைடு தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ஆன்சர் பி தான் கரெக்ட். இதுதான் கரெக்ட்.